இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டி அதில் வந்து ஒரு காஃபி ஷாப்போ ரெஸ்டாரண்ட்டோ ஆரம்பிக்கணும் ரொம்ப ஹை காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் ஒரு கியோஸ்க் செட்டப்பில் நமக்கு வந்து அந்த ஒரு காஃபி ஷாப்பை வந்து நமக்கு ரெடி பண்ணி தராங்க. ரெடி பண்ணி தரது மட்டும் இல்லாமல் அதற்கான லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அந்த ஷாப்பை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்கு இதுலேருந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. நமக்கு அப்படியே இந்த கியாஸ்க்கு அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல நம்ம கொண்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். அடுத்து ஃபர்தராக நீங்கள் லோன் அப்ரூவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கான லோனுக்கு என்னென்ன ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, அது எப்படி மூவ் பண்ணலாங்கிற முதற்கொண்டு எல்லாமே நாங்களே கைட்லைன்ஸ் பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுப்போம். டீ கடை ஒரு ஜூஸ் மட்டும் செய்ய போகிறனாலுமே அதுக்கான செஞ்சு கொடுத்தலாம். அது பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இடம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, இந்த ஒரு இடம் இருக்குது எனக்கு, இந்த இடத்துல இது மாதிரி செட்டப் பண்ணி தாங்க அப்படின்னாக்கா நான் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறதுனால எங்களால் மற்றவங்களோட கண்டிப்பாக ப்ரைஸிங் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மியாவ் கஃபே இதில் தான் நம்ம இருக்கோம். இந்த கஃபே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்க செட் பண்ணி கொடுத்த ஒரு கியாஸ்க் மாடல் தான் இந்த கஃபே. இந்த கஃபேயை பற்றி நம்ம அவர் எப்படி செட் பண்ணார், எவ்வளோ ப்ரைஸிங்கில் செட் பண்ணி கொடுத்தாங்க, இது எப்படி போயிட்டுருக்கு, எப்படி செட்டப் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. சார் வணக்கம். ஆல்ரெடி நம்ம உங்கள் ஆர்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அதோட ஒரு மாடல் பட்டுக்கோட்டையில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா கியோஸ்க் மாடல், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எங்களுக்கு? ஸோ பட்டுக்கோட்டையில் இப்போ ரெடி பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மியா கஃபேங்கிறது ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே சிட்டிங் ஏரியா, கிச்சனு ப்ளஸ் மேலே ரூஃப் டாப் உட்காரது எல்லாமே சேர்த்துல பண்ணியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா இதில் மெனுன்னு பார்த்திங்கனாக்கா இதில் சாட் ஐட்டம் இருக்குது, ஜூஸ் இருக்குது, டீ காஃபி அண்ட் டெசர்ட் ஐஸ்கிரீம்ஸ்னு எல்லாமே உள்ள எல்லா ஐட்டமும் உள்ள கவரேஜ் பண்ணி தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்த ஆக்குபை ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டப் மட்டுமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 20க்கு 30 சைஸில் வந்து ஆக்குபை பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கனாக்கா. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இடம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, இந்த ஒரு இடம் இருக்குது எனக்கு, இந்த இடத்துல இது மாதிரி செட்டப் பண்ணி தாங்க அப்படின்னாக்கா நான் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அதில் நீங்கள் எந்த மாதிரி மெனு பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி மெனு செலக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ இல்லை நீங்கள் இப்போ வந்து கிரில் ஷவர்மா மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான கியாஸ்க்கு செஞ்சு தரலாம். இல்லை டீ கடை ஒரு ஜூஸ் மட்டும் செய்ய போகிறனாலுமே அதுக்கான செஞ்சு கொடுத்துடலாம். அது பற்றி பிரச்சனை கிடையாது. எந்த மெனுங்கிற சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் செஞ்சு கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ரேட்டுங்கிறது அங்கே இருக்குங்க. சார் இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு காஃபி ஷாப்பு ரன் பண்ணுறதுக்கும் கியோஸ்க் மாடலில் நம்ம ஒரு காஃபி ஷாப்பு ரன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும்? நம்ம ஒரு ஷாப் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஷாப்பை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஷாப்புக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரணும். ஒரு அவுட்லுக் ஆகட்டும், இல்லை கிச்சன் எல்லா விஷயங்களும் நீங்கள் அதுக்குள்ளேயே தான் கொண்டு வரப்போக்கும். அதை விட்டு நீங்கள் வெளியில் எதுவும் பண்ண முடியாது. அதுவே நமக்கு ஒரு எம்டி இடம் மட்டும்தான் இருக்குது. இங்கே நம்ம கியாஸ் செட்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மெனுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்லுக் நம்ம நிறைய கொடுக்கலாம். அதுக்கான பேசேஜ் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில் அவுட்லுக் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் நிறையா பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இந்த இடமே செட் ஆகலை, வேறு இடத்துக்கு ஃபியூச்சரில் மாற்றணும் அப்படின்னா கூட நமக்கு இதுலேருந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. நமக்கு அப்படியே இந்த கியாஸ்க்கு அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல நம்ம கொண்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். நமக்கு அதனால் ரொம்ப ஒரு இன்னும் மிஞ்சிமான அதில் ஒரு 25% மட்டும் நம்ம வேஸ்டேஜ் ஆக போகுது. மீது எல்லாமே நமக்கு வந்து ரீசைக்கிள் இது விஷயங்கள் தான் எல்லாமே. அதனால் இதுக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான். சார் இப்போ வந்து இந்த கியோஸ்க் செட்டப் வந்து பட்டுக்கோட்டையில் நீங்கள் வந்து செட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க. ஸோ இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில் இது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறோம். அது மன்னார்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு சைட் முடிச்சிருக்கிறோம். இது இல்லாமல் திருச்சியில் வந்து இதேமாதிரி செட்டப்பில் போகிறதுக்காக இப்போ சைட்லாம் பார்த்து அப்ரூவல் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது, வேறு ஒர்க் நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சைட் விசிட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கியாஸ்க்கு ஒரு லொக்கேஷன் பார்த்து நீங்கள் இந்த கரெக்டான லொக்கேஷன் அங்கே பார்க்கும் கொண்டு ஒரு ஈபி லைன் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன பவர், எப்படி சீவேஜ் லைன் எங்கே போகணும், கிச்சன் எப்படி அமைக்கணும், என்னென்ன மெனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், எல்லாமே நம்ம வந்து A to Z எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு இடத்துல பண்ண போகிறீங்கனாக்கா கூட அது என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு என்ன லைசன்ஸ் வாங்கணும், அடுத்து ஃபர்தராக நீங்கள் லோன் அப்ரூவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கான லோனுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, அது எப்படி மூவ் பண்ணலாங்கிற முதற்கொண்டு எல்லாமே நாங்களே கைட்லைன்ஸ் பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கியோஸ்க்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் எந்த விதத்தில் வந்து கியோஸ்க்கு செட்டப் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? தமிழ்நாட்டில் நிறைய பேர் கியாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகே தான். இப்போ மற்றவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செக்மெண்ட் மட்டும்தான் அதில் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தங்க கியாஸ்க் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக வேறு வெண்டார் பண்ணுவாங்க, மெனு செலெக்ஷன் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாமே A to Z எல்லாமே நம்மளே பார்த்து நம்ம கண்ட்ரோல் கீழே தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கியாஸ்க்கு செட் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கு நீங்கள் மெனுக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் நம்மளே பண்ணிட்டுருக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கே தேவைப்பட்டால் கூட அதுக்கு தேவையான சின்ன விஷயங்கள் உங்கள் பிளேட்டு, சேரு, டேபிள் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறதுனால எங்களால் மற்றவங்களோட கண்டிப்பாக ப்ரைஸிங் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாக எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். சார் உங்ககிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஒரு கியோஸ்க் செட்டப் எப்படி அமைக்கிறது, என்னென்ன மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க எல்லாமே கேட்டோம். எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணீங்க. இது கண்டிப்பாக ஒரு கியோஸ்க் செட்டப்பில் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு கியோஸ் செட்டப் உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். வேறு ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நம்ம தொடர்ச்சியாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்.